நாங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் கிட்டத்தட்ட பெரும்பகுதியான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தான் மக்கள் மத்தியில் முதல் இடமாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இயக்கங்களுக்கு முதல் இயக்கமாக நம்முடைய திமுக விளங்கி வருகிறது. மக்கள் ஆதரவு நிறைய இருக்கிறது திமுகவுக்கு. சரி, அதே சமயம் நீங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார். ஆனா உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் பேசும்போது கூட பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல. நாங்களும் தானே களத்துல போய் மக்களை சந்திக்கணும், அப்ப திமுக இதை வந்து நிறைவேற்றணுங்கிறாரு. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றது? நாங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை முழுமையாக பெரிய பெரிய வாக்குறுதிகளை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றி விட்டோம். நீங்கள் ஏதாவது சொல்லித்தானே அவங்களும் கட்சி நடத்த முடியும். கட்சி நடத்துறது ஏதாவது சும்மா இருந்தாங்க எல்லாருக்கும் மாலை போட மாட்டாங்கல்ல. இப்போ பழனிசாமியே சொல்கிறாருன்னா பழனிசாமி நம்மளை ஒன்று செஞ்சான்னு ஒத்துக்கிட்டு அவர் எப்படி கட்சி நடத்த முடியும்? இப்ப இருப்பை காட்டிக்கிறதுக்காக இந்த குற்றச்சாட்டு அவங்க வந்து ஆமாங்க, அவங்க எப்படி போய் சொல்ல முடியும் நம்மளை நீங்கள் எல்லாம் திமுக நல்லா செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யாராவது திரும்பி பார்ப்பாங்களா? ஒருத்தரும் திரும்பி பார்ப்பான். அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டையும் தாண்டி திமுக வெற்றி பெறும் முழுமையான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.